ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ட்ரோன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அந்த ட்ரோன் எப்படி இருக்குது அப்படின்றத இப்படி பார்க்குறதுக்கு. ஸோ வந்து ட்ரோனை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி பெருசாக டெக்னாலஜி பக்கம் போகாமல் வந்து நார்மலாக தெரிஞ்ச அளவில் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எப்படி இருக்குதுன்றது. ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி ட்ரோன் வாங்கணும்னு நீங்கள் ஆசையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு ட்ரோன் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது, ட்ரோன் மேலே ஆர்வம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ வந்து ஓகே கைஸ், கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வரும் பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே கைஸ், கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்கள் வாங்கின ட்ரோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எங்களுக்கு நாங்கள் வாங்கின ட்ரோனோட மாடல் வந்து இந்த இடத்துல DJI Mini 2SC அப்படிங்கிற மாடல் தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ வந்து அதை போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ண முடியாது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து அதேனால இந்த ட்ரோனை வந்து லோ வெயிட்டில் தான் மேக் பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்து 249 அப்படின்ற கிராம். ஸோ வந்து அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல. ஏன்னா லைட் வெயிட் இது வந்து எல்லா இடத்துலையும் எல்லா கண்ட்ரிக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி இந்த ட்ரோனை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து இதுதான் இந்த DJI Mini 2SE அப்படின்ற பிராண்ட். ஓகேவா? அதை தவிர பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறது அப்படின்னா, நாங்கள் வந்து இங்கே ஐஃபோன் அண்ட் வந்து மேக்புக் எல்லாமே கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து சீரியல் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே வந்து சீரியல் நம்பர்ஸ். ஸோ வந்து இதை செக் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து சில அறிவுறுத்தல் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட்டு இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ வந்து இங்கே நேம் கொடுத்துருக்காங்க. நேம் கொடுத்துட்டு 3 லாங்குவேஜில் வந்து எங்களுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் ஜூம் பண்ண கிட்ட கொண்டு போனால் விளங்கும். இது வந்து அல்ட்ரா வெயிட். ஸோ வந்து 249 கிராம்ஸ் ஆல்ரெடி சொன்னது மாதிரி. அதே மாதிரி இதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 31 மினிட்ஸ் ஃப்ளைங் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ வந்து ஃப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் அது எப்படி இருந்துச்சு அப்படின்றது சொல்கிறேன். அதே மாதிரி இது 31 மினிட்ஸ் ஒரு ட்ரோன் இவ்வளோ குட்டியாக இருக்கிற ஒரு ட்ரோன் வந்து பறக்குது அப்படின்றது ரொம்ப 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 ஒரு குட் விஷயம்னா, நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ வந்து அடுத்தது வந்து 2.7Kல வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு 10 கிலோமீட்டரோட வீடியோ டிரான்ஸ்மிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது வந்து கண்ட்ரோல் வந்து ஒன் டேக் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லேண்டிங், அதாவது வந்து ஒன் டேப் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறதுனால டேக் அப் ஆகும். அதே மாதிரி ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறதால நம்மளுக்கு வந்து லேண்டிங் ஆகும். அதே மாதிரி எங்களுக்கு RTH, அதாவது ரிட்டர்ன் டு ஹோம் அப்படின்ற ஆப்ஷனும் இந்த ட்ரோனில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இன்டெலிஜென்ட் ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது. எங்களுக்கு 38 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து எங்களுக்கு வந்து காற்று வந்து இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து இதை ஸ்டேபிளாக பறக்க வைக்கலாம் அப்படின்றத எங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இங்கே DJIயோட எங்களுக்கு QR கோட். ஸோ வந்து QR கோட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு அண்ட் iOSக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து எங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதனால் எங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறது மூலமாக இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுனால எங்களுக்கு ஈஸியாக அதை அக்சஸ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட்டு சைட். ஸோ வந்து இந்த சைட் DJI அப்படின்ற ஒரு லோகோ மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பேக் சைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே எங்களுக்கு சேம் அதே மாதிரி DJI Mini SE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இதுக்குள்ளே நான் வந்து வாங்கினது ஃப்ளைமோ கொம்போ இல்லை. ஸோ வந்து ஜஸ்ட் ட்ரோன் மட்டும்தான். ஸோ வந்து இதுக்குள்ளே எங்களுக்கு 1 ட்ரோன் அண்ட் வந்து ஒரு பேட்ரி அண்ட் வந்து கண்ட்ரோலர் ஸ்கிராஃப் இது இருக்குது. அடுத்து வந்து கேபிள்ஸ் C டைப் கேபிள். அடுத்து வந்து மொபைல்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி 3 RC கேபிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவ் அண்ட் வந்து மெனு. ஸோ இது இவ்வளோனா இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த ட்ரோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து ஆல்ரெடி அங்கே வந்து செக் பண்ணுறதுக்காக நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து நம்ம ட்ரோன் இது தான். ஸோ ஓகே, நம்ம வந்து ட்ரோனை அன்பாக்ஸ் பண்ணி ட்ரோனை வந்து வேறே எடுத்து வச்சுருவோம். ஸோ வந்து இதுதான் நம்மளுடைய ட்ரோன். அண்ட் வந்து இதுக்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து நான் இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இங்கே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத வியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கையில் வீடியோ பண்ணிவிட்டு ஒரு கையில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இங்கே இது ஒன்று வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து நம்மளுடைய RC கண்ட்ரோலர். பார்த்திங்கன்னா
கண்ட்ரோலர் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே இருக்கிற ட்ரோனை விட கண்ட்ரோலர் வந்து ரொம்ப 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 வெயிட்டாக இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு ட்ரோன் அண்ட் வந்து கண்ட்ரோலர், இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு தேவையான கேபிள்ஸ் அண்ட் வந்து மெனு எல்லாமே இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மெனு இருக்குது. ஓகே, மெனு இதில் வந்து ஸ்பேர் இருக்குது. ஸோ எங்களுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் எல்லாமே இந்த இதில் இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவ் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸ்க்ரூ ட்ரைவ் ஒன்று. அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான ஸ்பேர் வீல்ஸ் 2 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து தேவையான இடத்துல ஸ்க்ரூவோடு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னது போல் இங்கே 3 டைப் ஆஃப் கேபிள்ஸும் எங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது எனக்கு எடுத்துக்கொள்ள முடியலையா? ஓகே, 3 டைப் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து யூசர் மேனுவல் எங்கே இருக்குது அப்படின்னு யோசிப்போம். ஸோ வந்து யூசர் மேனுவல் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ட்ரோன் வாங்குறீங்க, புதுசாக ட்ரோன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த யூசர் மேனுவல் எல்லாமே நீங்கள் படிச்சிடுங்க. ஏன்னா வந்து இந்த ட்ரோனை எப்படி நாங்கள் எக்ஸஸ் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து இருக்கும். அண்ட் வந்து என்னென்ன இடத்துல யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ட்ரோனில் கிடைச்ச திங்ஸ் இவ்வளோ தான். அடுத்தது வந்து நம்மளுடைய எப்படி சொல்கிறது, இந்த கேபிள்ஸ். ஓகே, கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து இன்னொரு வாரண்டி கார்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இவ்வளோ தான் எங்கள் ட்ரோன் பாக்ஸில் வந்த பார்ட்ஸ். அப்புறமா வந்து நம்ம ட்ரோனை பார்க்கலாம். ட்ரோனை பார்க்குறதுக்கு நான் வந்து கேமரா வந்து அடுத்த பக்கத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவேன். ஓகே, ட்ரோனை கொடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு டேப் முன்னால் இதை வந்து ஒட்டியிருந்தாங்க இந்த மாதிரி வச்சு. ஸோ வந்து அதை அன்பேக் பண்ணிட்டேன். ஸோ வந்து அடுத்த சைட் திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கேயும் சேம் அதே மாதிரி ஒரு பேக்கிங் பண்ணியிருக்காங்க சேஃப்டிக்காக. ஸோ வந்து அதையும் நான் அன்பேக் பண்ணிட்டேன். ஸோ வந்து நம்மளுடைய ட்ரோனை வந்து இப்போ நாங்கள் அன்பேக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த சைட் பார்த்திங்கன்னா கிம்பிள் இருக்கும். கிம்பிளை வந்து நாங்கள் இந்த மாதிரி கிம்பிளுக்குரிய அந்த கவரை ப்ரொடெக்டரை வந்து நம்ம கலட்டி கொள்ளணும். ஸோ வந்து நான் அதையும் இந்த மாதிரி 2 சைட்லையும் இருக்கும். அதை வந்து நான் அன்பேக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரி அன்பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கிம்பிளை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து கிம்பிள் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நம்மளுடைய ட்ரோன் இது தான். ஓகேவா கைஸ்? ஸோ இந்த ட்ரோனை தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ வந்து இதை கொஞ்சம் இருங்க, நான் அப்படி வந்து அன்பேக் பண்ணி காட்டுறேன். நான் வந்து இந்த ட்ரோனை எப்படி நம்ம விரிக்கிறது, ஸோ வந்து நிறைய பேர் வந்து டவுட்டாகவே இருக்கும். ஸோ வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரோனை வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது ரெண்டும் எப்படி ஓப்பன் பண்ணணும்னா ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இதை ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய அந்த ட்ரோன் வந்து குட்டி ட்ரோன் வந்து நம்மளுடைய ட்ரோன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு பெட் போல் இருக்குது. ஸோ வந்து இதுதான் நம்மளுடைய அந்த கிம்பிள். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய கிம்பிள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ட்ரோனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து DJI அப்படின்ற ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 249 கிராம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மற்றபடி எங்களுக்கு எந்த இதுவும் கொடுத்துடல. அண்ட் வந்து இந்த சைடில் வந்து DJI ட்ரோனோட அந்த மினி 2SE அப்படின்ற வேர்ஷனை கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் எந்த இது வந்து எங்களுக்கு கொடுத்ததில்லை. ஓகேவா? ஸோ வந்து டோட்டலாக வந்து நம்மளுடைய ட்ரோன் வந்து இது தான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் எப்படி இந்த ட்ரோனை பறக்க வைக்கிறோம், இது எந்த அளவு ஹைட்டு போகுது, எப்படி இருக்குது, வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.